சல்மான் கான் அவர்களோட டைகர் 3 ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. 3 நாளில் ஒரு மிகப்பெரிய நம்பரை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. நேற்று 3வது நாள் வசூல் எவ்வளோ, 3 நாள் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஸோ எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, எவ்வளோ ரெக்கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இது இல்லாமல் ஜிகர்தண்டா 2 ஜப்பான், இந்த 2 படங்களோட நேற்று 5வது நாள் வசூல். இது மட்டும் இல்லாமல் ஜிகர்தண்டா 2 பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த படத்தோட வசூல் எவ்வளோ, ஷேர் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, தெய்வ திருமகள் தான். தெய்வ திருமகளில் வந்து ஒரு பாட்டு ஆரிரோ ஆராரிரோ அப்படிங்கிற ஒரு பாட்டு, அந்த பாட்டில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேமு. அந்த ஃப்ரேமில் வரக்கூடிய அந்த வீடு வந்து விக்ரமோ அவங்க பொண்ணும் இருக்கக்கூடிய வீடு தான். ஸோ தனியாக தெரியும், ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் அந்த வீடு. ஸோ அதுதான் நேற்று நம்ம வச்சுருந்த ஃப்ரேமு. இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் கிஷோர் அப்படிங்கிறவர், அப்புறம் யூசர் அவர் பேர் வந்து கவின் அப்படின்னு போட்டிருக்காரு, அப்புறம் பரமசிவம், கிரண்குமார், ரவிகிருஷ்ணன், இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை பார்க்குறவங்க லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. மார்வல்ஸ் அந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 87 லட்சம், வேர்ல்டு வைடு வந்து $5.5 மில்லியன். இது வந்து 46 கோடி வருது. இந்தியா முழுக்க இதுவரையும் இந்த படம் வந்து 8,94 லட்சமும், வேர்ல்டு வைடு $125.5 மில்லியன். இது வந்து 1000 கோடிக்கு மேலே வருது, 1045 கோடி. ஸோ அதுக்கடுத்ததாக 12th ஃபெயில் அந்த படத்தோட டே 19th கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 43 லட்சம், வேர்ல்டு வைடு 46 லட்சம். இந்தியா முழுக்க இந்த படம் 29 கோடியே 62 லட்சமும், வேர்ல்டு வைடு 30 கோடியே 74 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. லியோ படத்தோட 27வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 87 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 37 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் தமிழ்நாட்டில் 221 கோடியே 4 லட்சமும், வேர்ல்டு வைடு 610 கோடியே 6 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருக்கு லியோ. அப்புறம் ரெய்டு அந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 10 லட்சம், வேர்ல்டு வைடு 11 லட்சம். தமிழ்நாட்டில் இதுவரையும் 92 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, வேர்ல்டு வைடு 1 கோடியே 4 லட்சம். ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டராக அமைஞ்சிருக்கு இந்த படம். இந்த படம் வந்து ரொம்ப நாளாக கிடப்பில் கிடந்தது தான் இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட்டே. ஆக்சுவலாக இந்த படத்தோட மேக்கிங் காஸ்ட்டு எல்லாமே சேர்த்து 3.5 கோடி 4 கோடிக்குள்ளே தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த 2.5 கோடிங்கிறது ஒரு மிகப்பெரிய வட்டி வந்திருக்கு. ஸோ அதுதான் காரணம். அதுக்கடுத்ததான் ஜிகர்தண்டா XX அந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 4 கோடியே 38 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 43 லட்சம், கர்நாடகாவில் 28 லட்சம், கேரளாவில் 7 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 லட்சம், ஓவர்சீஸில் 21 லட்சம், வேர்ல்டு வைடு 5 கோடியே 42 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ நேற்று 5வது நாள் ஒரு பெரிய வசூல் தான் இது. தமிழ்நாட்டில் 4 கோடிக்கு மேலே வசூலுங்கிறது பெரிய விஷயம். அப்புறம் தமிழ்நாட்டில் இதுவரையும் டோட்டலாக இந்த படம் 26 கோடியே 69 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 3 கோடியே 74 லட்சம், கர்நாடகாவில் 2 கோடியே 24 லட்சம், கேரளாவில் 50 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 42 லட்சம், ஓவர்சீஸில் 3 கோடியே 98 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் இந்த படம் வேர்ல்டு வைடு 37 கோடியே 57 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த படம் 5 நாளில் 27 கோடி கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய வசூல் தான். இந்த படத்தோட ஷேர் டீட்டெயில்ஸை பார்ப்போம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 60 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் 34 கோடிக்கு போயிருக்கு, ஷேரு 20 கோடியே 28 லட்சம் வந்து 5 நாளில் வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு 58.82% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. இன்னும் இந்த படம் வந்து ஒரு 14 கோடி கிட்ட இந்த படத்துக்கு வந்து ஷேர் வரணும், அதாவது பிரேக் இவன் பண்ணுறதுக்கே. அப்படின்னா இன்னும் இந்த படம் ஒரு 30 கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சு அப்படின்னா பெரிய ஹிட்டு. அதுக்கடுத்ததான் ஜப்பான் படத்தோட டே 5 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1 கோடியே 41 லட்சம், ரொம்ப கம்மி. ஜிகர்தண்டாவை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியான வசூல். ஆந்திரா தெலுங்கானாவில் 31 லட்சம், கர்நாடகாவில் 27 லட்சம், கேரளாவில் 2 லட்சம், அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 லட்சம், ஓவர்சீஸில் 28 லட்சம், வேர்ல்டு வைடு இந்த படம் 2 கோடியே 31 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 5 கோடி ஜிகர்தண்டா 2 5 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. இது வந்து 2.5 கோடி, அது 2.25 கோடி. ஸோ இதுவரையும் டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 10 கோடியே 33 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 4 கோடியே 82 லட்சம், கர்நாடகாவில் 2 கோடியே 10 லட்சம், கேரளாவில் 20 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 32 லட்சம், ஓவர்சீஸில் 4 கோடியே 76 லட்சம், வேர்ல்டு வைடு 22 கோடியே 53 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 75 கோடி.
ஸோ தேட்டர்கள் ரைட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 42 கோடி இந்த படம் வந்து தேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. ஷேரு 12 கோடி 85 லட்சம் வந்திருக்கு இது வரையும் 5 நாளில். ஸோ டோட்டலாக ரெக்கவர் ஆனது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27.93%. இவ்வளோ தான் இப்போதைக்கு ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ இந்த படம் இதுக்கப்புறம் ஒரு பெரிய வசூல் எடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுக்காது. ஒரு 35% வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 40% கீழே இருந்தாலே அந்த படம் டிசாஸ்டர் தான். ஸோ கன்ஃபார்மாக ஜப்பான் அப்படிங்கிற படம் டிசாஸ்டராக அமைய போகுதுங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு படம் நம்ம தயாரிப்பிலையோ இல்லை நம்ம இயக்கத்துலேயோ ஒரு படத்தை நம்ம வந்து ஒரு நல்ல தரமான படமாக எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக மற்றவங்கள மட்டை தட்டுறதுங்கிறதுக்குல அது எப்போவுமே பண்ணக்கூடாது. கர்மா எப்போவுமே ரிவீட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த படத்தோட ப்ரொடியூசரு SR பிரபு அவர் வந்து கைதி பிகில் அந்த சமயத்தில் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி பேச வரேன்னு. ஸோ அப்போ வந்து ஏதோ ஒரு நண்பர் ஒரு பையன் வந்து என்ன பண்ணியிருக்காப்புல, இந்த மாதிரி நான் வந்து பிகிலுக்கு வந்து புக் பண்ணணுன்னு நினச்சேன், ஆனால் கைதிக்கு புக் ஆகிடுச்சு. அந்த சமயத்தில் கைதியும் பிகிலும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆன படம் அது. ஸோ எனக்கு வந்து இப்படி புக் ஆகிடுச்சு, யாராவது கைதியை எடுத்துக்கிட்டு பிகில் எனக்கு தரீங்களா அப்படின்னு அவர் வந்து ஏதோ ட்வீட் போட்டிருக்காரு. அதுக்கு அந்த ப்ரொடியூசர் உனக்கு அதிர்ஷ்டம் இருந்த அளவுக்கு மூளை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தட் மீன்ஸ் நீ ஒரு நல்ல படத்துக்கு புக் பண்ணிட்ட, அதிர்ஷ்டவசமாக நீ வந்து ஒரு நல்ல படத்துக்கு புக் பண்ணிட்ட அப்படின்னா ஒரு பிகில வந்து ஒரு மோசமான படம் அப்படின்னு அந்த இடத்துல வந்து சர்க்காசமாக கலாய்ச்சிருக்காரு. அப்படி கலாய்ச்சதுக்கு ரிவீட் கொடுக்கணும்ல கர்மா. அப்படிப்பட்ட ஒரு ரிவீட் இப்போ ஒன்று நடந்திருக்கு. என்னென்னா ஒரு தேட்டர் ஓனரு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, உங்களுக்கு அதிர்ஷ்டமோ அறிவும் இருந்ததுன்னா ஜிகர்தண்டா XXXக்கு புக் பண்ணுங்கள், இது இல்லாதவங்க ஜப்பானுக்கு புக் பண்ணுங்கன்னு ஒரு தேட்டர் ஓனரே போட்டிருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போது ஓகே, இந்த மாதிரி ஒரு விஷயம் எப்போவுமே என்னென்னா நம்ம எப்போவுமே தரமான படம் கொடுத்துக்கிட்டே இருப்போம்னு சொல்லவே முடியாது. அது எந்த ஒரு நடிகராலையும் சொல்ல முடியாது. கமல் சாரே ஒரு மேடையில் சொல்லுவார், நீங்கள் என்னோடய வெற்றியை கொண்டாடிட்டு இன்னொருத்தரோட தோல்வியை கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்தது நீங்கள் என்னோடய தோல்வியை தான் பார்க்க போகிறீங்கன்னு அர்த்தம். அந்த வரிசையில் தான் நான் நின்றுட்டுருக்கேன். ஏன்னா எல்லாருக்கும் வெற்றிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு கிரியேட்டர் தான். ஒரு கிரியேட்டராக வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது மேபி சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம். பயங்கரமான ஒரு டேரக்டர்னு சொன்ன லோகேஷ் கனகராஜா கூட லியோக்கு அப்புறம் பயங்கரமான ஒரு விமர்சனம் வந்துதா இல்லையா? ஸோ எல்லாருக்குமே இங்கே வந்து அப்படியே எல்லாமே கரெக்டாக நடந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக ஒரு விஷயம் கர்மா இஸ் அ பூமரங் அப்படிங்கிற மாதிரி தமிழ் சினிமாவில் ஒரு விஷயம் நடந்தது. அதுவும் இந்த ஜப்பான் படத்துக்கோட ப்ரொடியூசருக்கு அது நடந்ததுங்கிறத உங்ககிட்ட தெரிவிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால் எல்லாருமே எப்போவுமே நல்ல படமும் எடுத்துட மாட்டாங்க, எல்லாருமே எப்போவுமே மோசமான படமும் எடுத்துட மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவர் வந்து அவரோட படங்கள்லாம் அந்தளவுக்கு நல்லா இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விமர்சனம் வந்துச்சு. ஆனால் அவர் ஒரு தரமான வெற்றி படம் கொடுத்தாரா இல்லையா, அதுதான். ஸோ அதுக்கடுத்ததான் டைகர் 3 அந்த படத்தோட Day 3 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 41 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 1,67,00,000, கர்நாடகாவில் 2,77,00,000, கேரளாவில் 24 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 42,65,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று ஒரு மிகப்பெரிய வசூல். ஓவர்சீஸில் 10,14,00,000. ஸோ 57,88,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய வசூல். இத்தனைக்கும் நேற்று ஒரு வீக் டே, நேற்று ஒர்க்கிங் டே, அதையும் தாண்டி உள்ள பெரிய வசூல் வந்திருக்குங்கிறது பெரிய விஷயம்தான். டைகர் 3 படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 2,32,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 10,84,00,000, கர்நாடகாவில் 11,64,00,000, கேரளாவில் 1,70,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் மட்டுமே 145,16,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் ஓவர்சீஸில் 66,70,00,000. வேர்ல்டு வைடு இந்த படம் 238,36,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வெறும் 3 நாளில் பெரிய வசூலுங்க. என்னை கேட்டிங்க அப்படின்னா இந்த படம் சல்மான் கான் அவர்களோட கெரியர்லேயே ஹையஸ்ட் கிராசிங் மூவியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.